மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டிற்கு வந்ததும் வெண்பாவை கடத்திட்டாங்க என தெரிந்ததுமே கோபத்தில் மல்லியின் கன்னத்தில் பளிர் என்று அறைந்த விஜய். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கும் சரி இப்போ தீபனுக்கும் சரி கையும் ஓடல காலம் ஓடலன்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு அதாவது ஃபேக்கான காலை நம்பி வந்ததுமே இப்போ கடைசியில் வெண்பாவை தொலைச்சிட்டு நடு ரோட்டில் வந்து நிற்பாங்க இல்லையா, மறுபக்கம் அதை யார் கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஒரு கேமராமேன் இருந்துட்டு வீடியோ ஆதாரமாக வந்து காட்டினாங்க. சரி, இதை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இதை வச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் பொண்ணை வந்து காப்பாற்றிக்கிற வழியை பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம மல்லியும் தீபனும் அந்த கேமராமேன் கிட்ட கெஞ்சி கேட்டதுனால அவனும் வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லியும் இப்போ தீபனும் டைம் வேஸ்ட்டே பண்ணாமல் பக்கம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மறுபக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மறுபக்கம் வீடியோ ஆதாரத்தையும் வந்து காட்டுறாங்க. சார், என் பொண்ணை கடத்திட்டாங்க சார், அதாவது அவங்க யார் என்னன்னு தெரியல, எந்த ஒரு உள்நோக்கத்துக்காக கடத்தினாங்கன்னு தெரியல, நீங்கள் தான் என் பொண்ணு எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சரிம்மா, முதல்ல பதட்டப்படாத, உன்னுடைய அழுகையை வந்து நிறுத்து, நாங்கள் அதுக்காக தானே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மறுபக்கம் நம்ம மல்லி இப்போது கண் கலங்கிட்டே வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லையா. அப்போது என்ன மல்லி, என்ன ஆச்சு, சந்தோஷமாக வெண்பாவை கூட்டிகிட்டு வருவேன், வெண்பா எப்படியும் 100 மீட்டர் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு நாங்கள்லாம் ஆவலோடு இருந்தால் நீ என்னடானா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வரையே அப்படின்னு இப்போது இந்த நாக் இருந்துட்டு கேட்பாங்க இல்லையா. அவளுக்கு என்ன அப்படின்னு இந்த ராஜு வேறு சிவபூஜையில் கரடி புகுந்தபடி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத போல் வந்து நடிப்பாங்க இல்லையா. ஏன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது அண்ணி, அதாவது வெண்பாவை நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன மல்லி சொல்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை அண்ணி, அதாவது விஜய் பேச்சு கேட்காம நான் வெண்பாவை பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு அதாவது கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் இல்லையா. அப்போது தான் யாரோ ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னு வந்து சொல்லி மறுபக்கம் விஜய்க்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இருக்குதுன்னு சொல்லி எங்களை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது பிரச்சனை நடந்து இப்போ கடைசியில் வெண்பாவையும் கடத்திட்டாங்க, வெண்பாவையும் இழந்து நிற்கிறோம். மல்லி, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தம்பிக்கு தெரிஞ்சால் நடக்கிறதே வேறு. ஆல்ரெடியாக தம்பி பல தடவை வந்து சொல்லியாச்சு, வெண்பாவை எந்த ஒரு காம்படிஷன் வந்து கலந்துக்க வேண்டாம், ஆல்ரெடி தீபிகா இருந்துட்டு குழல வெறியில் இருக்கா, அவள் பொல்லாதவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு தம்பி நிறைய முறை சொல்லிச்சு இல்லையா அப்படின்னு இந்த நாகரின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி மல்லி, இப்போ என்ன தான் பிளான் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, அன்னி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம மல்லிக்கு இப்போ தான் ஒரு விஷயம் வந்து தோணுது, அதாவது இந்த வெண்பா இருந்துட்டு கையில் கட்டியிருக்காங்களே வாட்சு, அதில் நம்ம மல்லி இருந்துட்டு ஆல்ரெடி வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போது தீபன் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதாவது என் ஃபோனில் இருக்க ஆப்பில் பார்த்தா வெண்பா எங்கே இருக்கா என்னன்ற விஷயம் தெரியும். என்ன மல்லி, இது முதல்ல சொல்லியிருந்தா நம்ம அவங்களுக்கு பின்தொடர்ந்தே போயிருக்கிறோம். அப்போது எனக்கு பதட்டத்தில் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் சைலண்ட்டாக வந்து இருந்துட்டேன். சரி, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம், முதல்ல அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போது நம்ம தீபன் இருந்துட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க ஒரு இடத்துல வெண்பாவை கடத்தி வச்சுட்டு நிறுத்திட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த லொக்கேஷனை இப்போ போலீஸ்க்கு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய ஆதாரம் நீங்கள் கையிலே வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த ஆதாரத்திலேயே கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை சார், பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னபடியே கடைசியில் போலீஸ் இருந்துட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ராஜ் இருக்கா இல்லையா, அவன் எப்படியாச்சும் குட்டை குழப்பணும் இல்லையா. ஒரு பக்கம் விஜய்கிட்ட மல்லியை வந்து திட்டு வாங்க வைக்கணும், மல்லியை வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், மல்லியை வந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜ் இருந்துட்டு உடனே தீபிகாவுக்கு வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அப்போ தான் தீபிகா இருந்துட்டு ஏதாச்சும் மறுபடியும் அவளுடைய வேலையை வந்து காட்டுவா, இந்த வெண்பாவை கடந்து வேறு யாரும் இருக்காது, தீபிகா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ராஜ் இருந்துட்டு உணர்ந்துடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது, நம்ம மகன் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.